இப்பொழுதும் நம்ம இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறுக்கு நேராய் நம்ம கடந்து போகலாம். ஸோ இன்றைக்கும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம், கடந்த 2-3 வாரங்களாக நம்ம பார்த்தது இஸ்ரவேலை குறித்து வேதத்தில் எழுதிய தீர்க்க தரிசனங்கள். அந்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி துல்லியமாக நிறைவேறுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் அதோடைய தொடர்ச்சியாக கானானியர்களை குறித்து. யார் இந்த கானானியர்கள்? பிகாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் கான்ஃப்ளிக்ட் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இந்த லேண்டை பற்றி தான். ஸோ த லேண்ட் ஆஃப் இஸ்ரேல், இந்த நிலம் யாருக்கு சொந்தம், இந்த பூமி யாருக்கு சொந்தங்கிற அந்த மிகப்பெரிய காரியம்தான் இன்னைக்கு யுத்தமாக போயிட்டுருக்கு. அது அந்த தீவிரம் அதிகம் அடைந்துட்டே இருக்குது, அது வலுவடைஞ்சிட்டே இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்க போகிறது, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் 1000 வருஷங்களுக்கு முன்பாக, அதாவது thousands of years ago, அதாவது இந்த பிரச்சனை கடைசி நாட்களில் எருசலேமை சுற்றி இருக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். சகரியா 12:3-4. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். பூமியில் உள்ள சகல ஜாதிகள் எருசலேமுக்கு விரோதமாய் கூடுவார்கள். இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா கடைசி நாட்களில நடக்கக்கூடிய சம்பவம். அடுத்த வசனம். அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தேசத்துக்கு விரோதமாக, அந்த ஜனத்துக்கு விரோதமாக வரக்கூடிய மக்களுக்கு தேவன் இறங்கி வந்து பதில் அளிப்பார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஸோ இதை பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த கடைசி நாட்களில் எருசலேமை கர்த்தர் மையப்படுத்தி அந்த எருசலேம் நகரத்தை குறித்து எல்லாரும் பேசுவாங்க. யுத்தங்களுக்கு எருசலேம் ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது அன்றைய நாட்களிலே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. இட் இஸ் நாட் அபவுட் ரஷ்யா, ஆர் இட் இஸ் நாட் அபவுட் லாஸ் ஏஞ்சல்ஸ், ஆர் இட் இஸ் நாட் அபவுட் இந்தியா. மற்ற எந்த தேசத்தை பற்றியும் எழுதலை. ஆனால் இந்த பர்டிகுலர் இந்த நகரத்தை நம்ம கண்காணிக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது, அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகளை நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஏன்னா இந்த எருசலேமை கடைசி நாட்களிலே ஒரு தத்தளிப்பின் பாத்திரமாக, ஒரு பாரமான கல்லாக தேவன் வைப்பார். இது நம்முடைய நாட்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். we are the eyewitness for this particular verse. சரி, ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல சபைக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 28வது வசனம். லூக்கா 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ஸோ இவைகள் எல்லாம் சம்பவிக்கிற அந்த காலகட்டங்கள். அந்த வேதத்துல ஒரு பர்டிகுலர் ஃபேக்டரை ஆண்டவர் ரொம்ப அழுத்தி நமக்கு சொல்கின்ற ஒரு ஃபேக்டர் என்னன்னா, அந்த ஃபேக்டர் கால் டைம். அதாவது இப்போ நம்ம எல்லாம் சொல்லலாம், நம்ம எல்லாருமே நம்ம உட்கார்ந்துருக்குறோம், இல்லை ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறோம். யூ மைட் சே ஐ எம் நாட் மூவிங், நான் வந்து எங்கேயுமே நகரில், நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் பட் வி ஆர் மூவிங் அலாங் வித் திஸ் எர்த். இந்த எர்த் வந்து 800 miles per hour அது ட்ராவல் பண்ணுது, அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. ஒரு வேளை இது ஒரு செகண்ட் இந்த பூமி சுத்துறது நின்றுச்சுன்னா, ஒரு செகண்ட், ஒரே ஒரு நொடி இந்த பூமி சுத்துறது நின்றுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? That will be the very bad day on the earth. The most disastrous thing happen. நம்மளால யூகிக்க முடியாத, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத காரியம் நடக்கும். இப்போ காரில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ளைட்டில் ஏறும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்கும்? ஃபாஸ்டன் யுவர் சீட் பெல்ட். பிகாஸ் அந்த பிளேன் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது. திடீர்னு அந்த பிளேன் வந்து அதோட ட்ராவல் நின்றுச்சுன்னா என்னாகும்? அதோட ஸ்பீடு 0க்கு வந்ததுன்னா என்னாகும்? பட் யூ வில் பி கண்டினியூயிங் டு மூவ் ஃபார்வர்ட் இன் த சேம் ஸ்பீட். ஸோ அதே மாதிரி தான் இந்த எர்த்தும் ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்கேலில் அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ வி ஆர் ஆல் மூவிங். ஸோ பாருங்கள், நம்ம எல்லாம் நிற்கிற நேரத்தில் ஒன்று மட்டும் வேகமாக போயிட்டே இருக்கும். அதுதான் நம்ம கையில் கட்டி இருக்கிற வாட்ச் நமக்கு காண்பிக்கும், கடிகாரங்கள் காட்டும்.
the time is going on, the time is moving. ஸோ அதை இந்த டைமுங்கிற ஒரு காரியத்தை வேதத்தில் ரொம்ப துல்லியமாக ஆண்டவர் கண்காணிக்கும்படியாக கவனிக்கும்படியாக எழுதி வைத்திருக்கிறார். ஸோ நம்ம என்ன காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த காலத்தில் என்னெல்லாம் சம்பவிக்கும், வேதத்தில் என்ன எழுதியிருக்கு, அதை தான் லூக்கா 21:28 ஆண்டவர் சொல்கிறாரு, கவனமாக இருங்க, உங்களுடைய தலைகளை நிமிர்த்துங்க, நீங்கள் கவனிச்சு பாருங்க அப்படின்னு. பாருங்க, சங்கீதம் 102:13 வசனம். சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும், தயை செய்யும் காலம், அதற்காக குறித்த நேரமும் வந்தது, அதற்காக குறித்த நேரமும் வந்தது. பாருங்க, எல்லா இடத்துலயும் இந்த வார்த்தைகளை நம்மளால பார்க்க முடியும். தயை செய்யும் காலம், த சீசன், அதற்காக குறித்த நேரம், த பர்டிகுலர் டைம். ஸோ ஆண்டவருடைய கடிகாரத்தின்படி சில காரியங்கள் இந்த பூமியில நிச்சயமா சம்பவித்து தான் ஆகும். ஆனா என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் அப்படிங்கிறத கர்த்தர் முன் அறிவித்திருக்கிறார். பாருங்க, இந்த வசனத்தை இந்த யூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லா முக்கியமான பண்டிகைகள்லையும் இந்த வசனத்தை கட்டாயம் சொல்லுவாங்க. இந்த சீயோனுக்கு கர்த்தர் இறங்கணும், அதுக்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் இப்பொழுது வந்திருக்கிறது. எபிரேய வார்த்தையில இதுக்கு பேர் என்ன, இந்த டைம் அப்படின்னு சொன்னா மோஏத் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தையை எல்லா முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அவங்களோட பாஸ் ஓவர், யோம் கிப்பூர், அவங்களுடைய நியூ இயர் ஃபெஸ்டிவல்ஸ் மற்றும் அவங்களுடைய யூதர்களுடைய முக்கியமான பண்டிகைகளில் இந்த வசனத்தை அவங்க சொல்லுவாங்க, இந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஏன்னா த காட் செட் டைம், அந்த டைம் எங்களுடைய காலத்தில் எங்கள் தேசத்தில் எங்கள் மக்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறது, அந்த டைமுக்காக அவங்க ரொம்பவே காத்திருப்பாங்களாம். ஸோ அப்போ நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம், இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேமுக்கு கர்த்தர் இரக்கத்தை காண்பிக்கணும். God should show his favor and mercy for Israel. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் நம்மளை சந்திக்கிற காலமும் நெருங்குது. கர்த்தர் நம்மளை சந்திக்கும் போது நம்ம ஆயத்தத்தோட கரைதிரையற்றவர்களாக நம்ம நிற்கணும் அப்படிங்கிறத 1 தெசலோனிக்கேயர்ல நம்ம வாசிக்கிறோம். இந்த 2 ஜெபத்தையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யணும். ஒன்று, எருசலேமின் சமாதானத்திற்காக, அவங்களுடைய மீட்பு, அவங்களோ ரட்சிக்கப்படணும், அவங்க அந்த மெசியாவை அறிந்து கொள்வதற்கு அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும், அதற்காகவும் நம்ம ஜெபிக்கணும். 2வது, கர்த்தர் நம்மை சந்திக்கும் போது நம்ம தேவன் சந்திக்கும் விதத்தில் ஆயத்தத்தோடு காத்திருக்க. சரி, இன்னைக்கு நம்ம இந்த டைம் அதை பற்றி பார்க்கறதுனால இந்த டைம் குறித்து போன வாரமே பார்த்தோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் கடைசி நாட்களில் 2 காரியம் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று என்னது, த ஸ்பீட். ஸோ ஸ்பீட் அண்ட் த நாலேஜ். ஸோ ரெண்டுமே அதிகமாக, தெர் வில் பி எ வெரி ரேப்பிட் க்ரோத் இன் நாலேஜ், இன்க்ரீஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ அறிவு பெருத்த ஒரு காலமாக இருக்குமா கடைசி காலம். 2வது எது அதிகமாக இருக்கும், வேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஸோ இது 2யுமே, இந்த அறிவு பெருத்திருக்கா அப்படிங்கிறத இன்னைக்கு லேட்டஸ்டாக நமக்கு கிடைச்ச ஒரு சின்ன தகவலை வச்சு நம்ம இப்போ கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ ஆண்டவர் இந்த கடைசி காலத்தை முன்னாடி நடந்த சம்பவங்களோடு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார். அதாவது கடைசி காலத்தில் நோவாவின் காலம் எப்படி இருந்ததோ அது போலவே கடைசி காலத்துலேயும் இருக்கும். அப்போ நோவா காலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம வேர்ட் பை வேர்ட் நம்ம தியானிக்கும் போது நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி போனது, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார். சோ இந்த இடத்துல பாருங்க, மனுஷனுடைய நினைவுகளின் தோற்றம். அவன் வாயில இன்னும் ஒரு வார்த்தையும் சொல்லல, இன்னும் அவன் செயல்படக்கூட இல்லை, ஆனா யோசிக்கிறான். மனுஷன் சில காரியங்களை சிந்திக்கிறான். அப்ப அதை கர்த்தருக்கு கூடிய பார்வையில் அது அருவருப்பா விரோதமா இருந்துச்சான். ஸோ இன்னொரு தடவை பார்க்கலாம். அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டார். சரி, இப்போ லேட்டஸ்டா ஒரு டெக்னாலஜியுடைய ஒரு இன்வென்ஷன், ஒரு டெக்னாலஜியோடைய இன்வென்ஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மிஸ்டர் எலான் மஸ்க் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இன்னைக்கு
பல நவீன கருவிகள் எல்லாம் இயங்கி கொண்டு இருக்கிறதுன்னு பார்க்குறோம். நிறைய ரோபோக்கள் நாளுக்கு நாள் இன்னும் வேகம் எடுத்து அதிநவீனமாக அதிக செயல்பாட்டோட வெளியே வந்துட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்க்குறோம் இல்லையா? ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நேற்று அவர் ட்விட்டர், இதுக்கு முன்னாடி ட்விட்டர்னு இருந்தது, இப்போ எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அந்த போஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, the first human received an implant from Neuralink yesterday and is recovering well. Initial results show promising neuron spike detection. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த நேற்றைய தினத்தில் ஒரு முதல் முறையாக ஒரு மனிதனுடைய பிரெயின்குள்ள ஒரு சிப்பு வச்சிருக்கிறாங்க. ரொம்ப நெருங்கி வந்திருக்கிறோம்ல, உலகத்தினுடைய ரொம்ப கடைசி சாப்டர்ஸ்க்கு நெருங்கி வந்துட்டோம். ஸோ அதில் அவர் போட்டிருக்கிறாரு, ஸோ ஹி ஹஸ் புட் அ கம்ப்யூட்டர் சிப் இன் ஹியூமன் பிரெயின். ஸோ இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம், அது என்ன பண்ணுது, அது என்ன எப்படிங்கிறது. ஸோ இவரோட ஸ்டார்ட் அப் கம்பெனி அதுதான் நியூராலிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. அதை அவர் 2016 மிஸ்டர் எலான் மஸ்க் அதை ஹி கோ-ஃபவுண்டட் திஸ் கம்பெனி. அதற்கப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு ஹியூமன் ட்ரையல். இதற்கு முன்பாக குரங்குகளில் நிறைய ட்ரையல்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்குது. பட் மனுஷங்க கிட்ட டைரக்டாக இம்ப்ளான்ட் பண்ணது, உள்ள டைரக்டாக அந்த சிப்பை வச்சது இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரையல். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வில் அலோ த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். அப்படின்னா என்ன? இப்போ நம்ம பார்த்தோம்ல, அவனுடைய இருதயத்தின் தோற்றங்கள் எல்லாம் அவன் என்ன நினைக்கிறாங்கிறது ஆண்டவருக்கு தெரிய வந்தது. உங்களுக்கு புரியுதா? நீங்கள் வாய் விட்டு சொல்லலை, அடுத்தவங்க கிட்ட சொல்லலை, நீங்கள் செஞ்சு காட்டலை, ஆனால் உங்களுக்குள்ள நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த நினைவு தோற்றம் அதோடைய ஸ்ட்ரக்சரையே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அறிஞ்சிக்கிட்டாரு. இப்போ அதே தாங்க இங்கேயும் நடக்குது. நீங்கள் ஒரு கமாண்டு நீங்கள் கொடுக்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம், உங்கள் மனசில் நீங்கள் நினச்சா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் மனசில் இப்போ ஒருத்தரை நான் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வைங்க. நீங்கள் மனசில் இப்போ கால் எ பர்சன் எக்ஸ் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா, நீங்கள் வாய் விட்டெல்லாம் சொல்ல வேண்டாம், உடனே அந்த இன்ஃபர்மேஷன் அது சிக்னலாக கேப்சர் பண்ணி அதை டீகோட் பண்ணி அது உங்கள் மொபைல்லையோ கம்ப்யூட்டர்லேயோ இருக்கக்கூடிய அந்த ஆப்புக்கு அந்த சிப்பு வழியாக அதை அனுப்பிடும். அது உடனே என்ன செய்யும், அந்த இன்டர்ஃபேஸோட கனெக்ட் ஆகி அந்த மொபைலில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் லிஸ்ட்டை செக் பண்ணி யாரை நீங்கள் மனசில் நினச்சிங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணிடும். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் யோசித்து பார்க்குறதுக்கே காம்ப்ளிகேட்டடாக இருக்குதே அப்படின்னா, இது நேற்று வரை காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு, ஆனால் இது செயல்பாட்டுக்கு முடியும்னு சொல்லி இன்னைக்கு வெளியிட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச காலத்தில் எல்லாருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோரில் போய் வாங்குற அளவுக்கு வந்துருமா நாட்கள். அதாவது தெரியல, வரக்கூடிய நாட்களில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்மளுடைய பிரெயினில் இந்த மாதிரி சிப்பை வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. சரி, இதோடது என்னது? திஸ் இஸ் கால்ட் பிசிஐ, பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். இது என்ன செய்யும்? இந்த டெக்னாலஜி உங்களோட மெஷின்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய நினைவுகளால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது இப்போ அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஃபேன் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நான் இங்கே ஒரு ஏசி இருக்குது, இப்போ இந்த ஏசியோடைய டெம்பரேச்சர் 22 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு இந்த டெம்பரேச்சரை 16க்கு கொண்டு வரணும்னா நான் யாரையாவது கூப்பிடணும்னு கிடையாது, என் மனசில் நினச்சா போதும். இந்த டெம்பரேச்சர் 16க்கு வந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சா போதும், அந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த சிக்னல் கேப்சர் ஆகும். ஸோ பாருங்கள், இந்த தாட் மூலியமாக நீங்கள் சிந்திக்கிற அந்த செயல் மூலமாக அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அது ஆக்ஷனுக்கு வருது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதுக்கு அவர் அடுத்த ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு அவருடைய சோஷியல் மீடியாவில். என்னன்னா, இந்த நியூராலிங்குடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்டுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெலிபதி. ஸோ இதை என்ன செய்யும்? உங்களோட ஃபோனை கண்ட்ரோல் பண்ணலாம், உங்கள் கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏதாவது டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்கள் கம்ப்யூட்டரில், நீங்கள் மனசில் நினைக்கிறது அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே டைப் ஆகிட்டே வரும். ஸோ யூ கேன் கண்ட்ரோல் எனி எலக்ட்ரானிக் டிவைஸ் ஜஸ்ட் பை திங்கிங். எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ், ஒரு ஸ்மார்ட் கார் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காரில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த கார் உங்களுடைய நினைவுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த கார் செயல்படும். ஸோ இது யாருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு பெராலிட்டிக்காக இருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு சுகவீனத்தில் இருக்கிறாங்க, அவங்க யாரையாவது டிபெண்ட் பண்ணி வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு ஃபோனோ இருந்ததுன்னா அது மூலியமாக ஒரு லைட் ஆன் பண்ணிக்கலாம்,
அவங்க சொல்லணும்னு கிடையாது, மனசுல நினைச்சா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அது லைட் ஆஃப் ஆகும், ஆன் பண்ணலாம். உங்கள் வாஷிங் மிஷின்ஸை நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ ஏற்கனவே நீங்கள் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல் வழியாகவே நம்மளுடைய மோட்டர் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய ஓவர் டேங்க் வந்து தண்ணி நிரம்பி கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இப்போ நிறைய சென்சர்ஸ் அட்டாச் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம், ஆனால் நம்ம தோட்டத்தில் வந்து தண்ணீர் பாய்ச்சிட்டு அதை நீங்கள் எப்போ வேணுமோ அதை ஆஃப் பண்ணிக்கலாம், மொபைல்லையே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி அதிநவீனமான இடத்துல இருந்த நாம் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் இதை டோட்டலாகவே ஒரு சிப்பாக என்ன செஞ்சிடறோம், நம்மளுடைய மூளைக்குள்ளே அதை இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இது எப்படி இன்சர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு காயின் சைஸ் தான். இப்போ நான் உங்களுக்கு படத்தில் காண்பிக்கிறேன், அதுக்கு முன்பாக கவனிச்சுக்கோங்க. இது ஒரு காயின் சைஸ் தான் இருக்கும். இது நம்ம பிரெயினில் இன்சர்ட் பண்ணுறாங்க. சரி, இது யார் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்களா? இது ஏதோ ஒரு நல்ல தேறின எக்ஸ்பர்ட்டான ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட மருத்துவர் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அப்போ யார் பண்ணுவா அப்படின்னு கேட்குறீங்களா? இது ஒரு ரோபோ தான் பண்ண போகுது. ஸோ திஸ் ஆப்ரேஷன் வில் பி கண்டக்டட் பை அன் சர்ஜிக்கல் ரோபோட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த சிப்பில் ஒரு பார்ட் என்ன அப்படின்னா ஃபுல்லாக ஒயர். இந்த ஒயர் எல்லாமே நம்ம பிரெயினோட டைரெக்டாக கனெக்ட் ஆகுது, ஹூக்கப் ஆகுது. அதனால இது மனுஷங்களால் அவ்வளோ கேர்ஃபுல்லாக செய்ய முடியாதான். அதனால இந்த சர்ஜரிக்கு மனுஷன் பயன்பட மாட்டாங்க. ஸோ யாரை யூஸ் பண்ண போகிறாங்க? ஒரு சர்ஜிக்கல் ரோபோவை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த சிப் வந்து பேட்ரி ஆப்ரேட்டட், நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், இட் இஸ் வயர்லெஸில் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த நியூராலிங்க் இந்த டைரெக்டாக உங்கள் பிரெயினில் கொண்டு போய் என்ன செஞ்சுருவாங்க, அதை கரெக்டாக இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒயர்லாம் உள்ளே இருக்கிறதுனால இட் இஸ் அ வெரி பிக் த்ரெட். இது ஒரு வேளை ஆபத்தாக கூட முடியலாம். ஏன்னா எந்த ஒரு இன்வென்ஷன், எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அதில் எத்தனையோ நமக்கு அட்வான்டேஜஸ் இருந்தாலும் அதில் நிறைய த்ரெட் இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுடைய பிரெயின் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கிறது யாராவது ஹேக் பண்ணால் என்னாகும்? இப்போ நம்ம கையில் வந்து கிரெடிட் கார்டு இருக்குது, அதுக்கு நிறைய அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எத்தனையோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்போ பேங்க்கெல்லாம் நமக்கு அலர்ட் பண்ணுறாங்க, டோன்ட் ஷேர் யுவர் ஓடிபி நம்பர், டோன்ட் ஷேர் யுவர் பாஸ்வேர்ட்ஸ். அப்போ இதெல்லாம் நம்ம மனசில் நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? வருங்காலத்தில் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது யாராவது ஒருத்தர் மானிட்டர் பண்ணுவாங்க. நம்மளாவது ஒரு சாதாரண குடிமக்கள், இதே உயர் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஒரு முக்கியமான போஸ்டில் இருக்கிறவங்க, இல்லை மிலிட்ரியில் இருக்கிறவங்க, ஒரு பெரிய அஃபீஷியல், அவங்களுடைய பிரெயின் எல்லாம் நாளைக்கு வந்து அவங்களுடைய நினைவுகள் எல்லாத்தையும் கீப் ட்ராக் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? ஹேக் பண்ணால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான். ஸோ அதனால் இந்த கண்டுபிடிப்பு எவ்வளோ தூரத்துக்கு போகும்னு தெரியல. பட் இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நினைவுபடுத்தின ஒரு காரியம் நோவாவினுடைய காலங்கள் தான். ஸோ இருதயத்தின் நினைவுகள் ஆண்டவருடைய பார்வைக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ காட் கேம் டவுன் அண்ட் டிஸ்ட்ராய்ட். பாருங்க, இப்போ இருக்கிற இந்த கண்டுபிடிப்பும் ஒரு எல்லையை மீறி போயிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும்? நோவா காலத்தில் நடந்தது தான் நடக்கும். சரி, இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம போகலாம். இந்த ப்ரெசன்டேஷன் பாருங்க எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்க, இங்க ஒரு லேடி உட்கார்ந்துருக்காங்களா, அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அந்த மானிட்டரில் அதை டைப் ஆகி வருது. ஸோ அவங்க கீபோர்டு யூஸ் பண்ணல, அவங்க எடுத்து டைப் பண்ணலை. அப்போ இது கை இல்லை அப்படிங்கிறவங்க பேராலிசிஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான பெனிஃபிஷியலான ஒரு டெக்னாலஜி தான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது பாருங்க. இதுதான் அந்த சிப், இதுதான் இப்போ இன்சர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு காயின் சைஸ் தான் இந்த சிப். ஸோ உங்கள் பிரெயினும் இந்த கம்ப்யூட்டரும் இனிமேல் ஒரு தொடர்பில் இருக்க போகுது. ஸோ நம்ம தானியல் புஸ்தகத்தில் பார்த்த மாதிரி பாதத்தின் காலத்தில் தான் இருக்கிறோம். பாதி களிமண் பாதி இரும்பு. ஸோ மண்ணுங்கிறவன் மனுஷன், இரும்புங்கிறது மெஷின். பாருங்க எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னு. ஸோ காட் கிரியேட்டட் ஹியூமன் அண்ட் ஹியூமன் இன்வென்டட் மெஷின். ஸோ இனிமேல் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆக போகுதுங்கிறது. இப்போ நான் கையை அசைக்கணும், கால் அசைக்கணும் அப்படின்னாலே முதல்ல நான் பிரெயினில் நான் திங்க் பண்ணி நான் யோசிக்கிறேன். நான் யோசிக்கிறது தான் இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட் போகலாம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஸ்லைடில் இந்த வேர்ட்ஸ் இங்கே டிஸ்பிளேக்கு வரல.
ஸோ மிஸ்டர் எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த டெக்னாலஜி வருகிற காலங்களில் எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இயங்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியக்குறி தான். சரி, நம்ம தொடர்ந்து அடுத்ததுக்கு போவோம். இந்த ப்ரெசன்டேஷன் ரெடி ஆனோன்னா ஒரு சில வீடியோஸும் இந்த சிப் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட்டாக இஸ்ரேலில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ மேசிவ் டெட்லி ஃபைட்டிங் தான். ஸோ காசாக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் தொடர்ச்சியான ஒரு தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்குது. யூஎஸ்க்கு சொந்தமான 3 ட்ரூப் ஜோர்டான் பகுதியில் தாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் ஒருவேளை இந்த பிரச்சனை மற்ற இடங்களுக்கு ஊடுருவி வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. சரி, இந்த ப்ரெசன்டேஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட பிரெயின், இப்போ நான் கையை அசைக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா, நான் நினைக்கிறதே சிக்னலாக தான் போகும். ஸோ அந்த சிக்னல் அதை கேப்சர் பண்ணி அந்த சிக்னலை ப்ராசஸ் பண்ணி எந்த டிவைஸோ அந்த டிவைஸோட கனெக்ட் பண்ணுது. ஸோ என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய நினைவுகளை அது ரீட் பண்ணி அதை அந்த சிப்புக்கு அனுப்பும். நல்லா இப்போ புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைவுகளை அது சிக்னலாக எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அந்த சிப்புக்கு அதை அனுப்பிடும். அந்த சிப் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், ஒரு சிக்னலை உங்கள் மொபைலில் ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்புக்கு அதை அனுப்பிடும். அந்த ஆப் அந்த பர்டிகுலர் டிவைஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ த்ரூ அண்ட் டிவைஸ் இன்டர்ஃபேஸ் பாருங்கள். இப்போ நீங்கள் லைட்டு போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நினச்சதை சிக்னலாக எடுத்து நீங்கள் என்ன நினச்சிங்கிறத ப்ராசஸ் பண்ணுது, த சிக்னல் ப்ராசஸிங். அது அந்த பர்டிகுலர் டிவைஸுக்கு அந்த ஆப்புக்கு அந்த சிப் அனுப்புது. ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த எலக்ட்ரானிக் பல்பை ஆன் பண்ணிடுது. ஸோ திஸ் இஸ் த நியூராலிங்க். இப்போ ஃபீட்பேக், இப்போ திரும்ப நீங்கள் அந்த லைட்டை நீங்கள் குறைக்கணும், இல்லை லைட்டை ஆஃப் பண்ணணும், எனிதிங், இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதே தான் நம்ம இந்த இதுலேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு புரிகிற விதத்தில் நீங்கள் யோசிக்கிறது அந்த சிப்புக்கு போய் அந்த சிப்லேருந்து அந்த மொபைலுக்கு ஆப்புக்கு கனெக்ட் ஆகி ஸோ இட் கம்ஸ் இன் டு ஆக்ஷன். பாருங்க, இப்போ ஒரு கான்டாக்ட் நீங்கள் எடுக்கணும், ஒருத்தர் கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இனிமேல் யோசித்தாலே போதும். ஸோ இந்த தான் முதல்ல ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பாவமாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ அன்னைக்கு அவங்களுடைய நினைவுகளின் தோற்றம் எப்படி இருந்துச்சுங்கிறது ஆண்டவருடைய பார்வையில் அழிக்கிற அளவுக்கு இருந்திருக்குது. ஸோ இட் பிராட் அ வெரி டிசாஸ்ட்ரஸ் ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு. அப்போ அதே ஸ்டேஜுக்கு இன்னைக்கு நோவாவின் காலத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ இதே நினைவுகளின் தோற்றம் ஆண்டவருடைய படைப்புக்கு விரோதமாக இன்னைக்கு மனுஷன் செயல்படக்கூடியதுக்கு ஆயிடுச்சு. அறிவு பெருத்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். சரி, இந்த கரண்ட் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா அநேகர் பிணை கைதிகளாக இருக்கிறாங்க. ஸோ இந்த பிணை கைதிகள் எல்லாம் விடுவிக்கப்படணும். நிறைய குழந்தைங்க அங்கே மாட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுடைய விடுதலைக்காக கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கணும். நிறைய சின்ன குழந்தைங்க அந்த இடத்துல தவிக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். இந்த டெரரிஸ்டுடைய கைகளிலிருந்து அவங்க மீட்கப்படணும். ஸோ இதனால அந்த இடத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய அந்த யுத்தத்தினுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்குங்கிறது நம்ம செய்திகளின் வாயிலிருந்து நம்ம கேள்விப்படுறோம். அதே சமயத்தில் காசா பகுதிகளில் பார்த்தீங்கன்னா குடும்பமாக கொலை செய்யப்படுறாங்க. கடந்த வாரத்தில் மட்டும் குவியலாக மக்களை ஒரே இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ காசா பகுதிக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த போர், இந்த யுத்தம் நிறுத்தப்படணும், ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரணுங்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். கான் யூனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பகுதிகளில் தீவிரமாக இந்த IDF இஸ்ரேல் இராணுவம் அவங்களுடைய யுத்தத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏராளமான டெரரிஸ்டையும் அவங்க நாங்கள் பிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. சரி, அதை விட ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் பாரிஸில் நடந்திருக்குது. CIA சீஃப் வில்லியம் பர்ன்ஸ், ஸோ அவர் முக்கியமான தலைவர்கள், இஸ்ரேல் நாட்டினுடைய மொசாட் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி தலைவர், இஜிப்சியன்ஸ் உடைய இன்டெலிஜென்ட் ஏஜென்சி அண்ட் கத்தார் தேசத்தை சேர்ந்த அஃபீஷியல்ஸ், இவங்க எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை கூடி இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. பட் அந்த மீட்டிங் ஒரு பெரிய சக்ஸஸாக நடக்கலை. மிஸ்டர் நெத்தன்யாஹூ அவங்க ஆஃபீஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு தகவல் என்னென்னா, அந்த மீட்டிங் கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தாலும்
அதுல நிறைய இடைவெளிகள் இருக்கு, அதனால ஒரு முடிவுக்கு வர முடியல அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்குறாங்க. எத்தனையோ பேச்சுவார்த்தைகள், நெகோசியேஷன்ஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. ஆனால் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. ஒன்று, இந்த தீவிரவாதம் கம்ப்ளீட்டாக அழிக்கிறவரை நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்குது இஸ்ரேல் தேசம். அதே சமயத்தில் இந்த பிணை கைதிகள் எல்லாரும் பத்திரமா மீட்கப்படணும், ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க. ராஃபா பகுதிகள்லையும் இரவு பகலாக தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. அங்கே தான் ஒரு மாஸ் பரியல் நடந்திருக்குது. அதே சமயத்தில் பாருங்கள், இந்த ட்ரோன் வழியாகவும் சில தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு காரியம் உண்டு. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜெருசலேம் பகுதியை ஒரு முக்கியமான ஒரு யுத்தத்துக்கு இல்லை கலவரத்துக்கு ஒரு பிரச்சனைக்குரிய இடமா இருக்கும் அப்படிங்கிறத வசனத்தின் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி பேக்கப் பண்ணுறது யாருன்னு பார்த்தா ஈரான். ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், கடைசி நாட்களில் இந்த இஸ்ரவேலுக்கு எதிராக, எருசலேமுக்கு எதிராக நார்த்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் யுத்தத்துக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மாகோகு அப்படின்னு. மாகோகுன்னா யாரு? அவங்க தான் ரஷ்யன்ஸ். ஸோ இந்த ரஷ்யா ஏன் வரப்போகுது பாருங்க. கிட்டத்தட்ட 2500 வருஷங்களுக்கு மேலா ஈரானுக்கும் இந்த ரஷ்யாவுக்கும் எந்த ஒரு பெரிய உடன்படிக்கையெல்லாம் கிடையாது. ஆனால் சமீப காலத்தில் ரெண்டு பேத்துக்கும், ரஷ்யாவுக்கும் சரி இந்த ஈரானுக்கும் சரி, நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உக்ரைன் வாரில் அவங்களும் இவங்களுக்கு நிறைய மிசைல் சப்ளை பண்ணுறாங்க. இவங்க அவங்களுக்கு ட்ரோன்ஸ், ஆர்ம்டு ட்ரோன்ஸ் இதெல்லாமே அவங்களும் சப்ளை பண்ணுறாங்க. அப்போது கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய இந்த யுத்தம் ரஷ்யா தனியாக வரப்போகிறதுல நிறைய நாடுகளை இணைச்சிக்கிட்டு தான் வரப்போகுது. அதில் வரும்பொழுது அது பெர்ஷியாவோட வரும் அப்படின்னு இருக்கு. அப்போ பெர்ஷியானா இப்போ எது? அதுதான் ஈரான். என்னைக்காவது ஒரு நாள் நியூஸ் பேப்பரில் ரஷ்யா இஸ் இன் வார் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்மளோட டேஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது இந்த யுத்தம் அதிவேகமாய் தீவிரமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவங்களும் நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதுலையும் அதோடைய ஒரு கம்ப்ளீஷன் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறதாவும் பல தகவல்கள் வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த உலகம் முழுவதும் ஒரு பெரிய யுத்தத்துக்கு ஆயத்தமாயிட்டுருக்கிற அதே சமயத்தில் டெக்னாலஜியும் வேகமாக வளர்ந்துட்டுருக்குது. இப்போ நான் வரும்போது கூட இப்போ அடுத்த ஒரு நியூஸை வேற வெளியிட்டிருந்தாங்க டெக்னாலஜி ரிலேட்டடாக. அதை அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ஸோ ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த கடைசி காலத்தின் இந்த நிறைவேறுதலுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்குறோம். சரி, வேகமாக இந்த கானானியர்களை குறித்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு புரியறதுக்காக பார்க்கலாம். இந்த சிப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வேகமாக பார்க்கலாம். பாருங்க, இந்த சிப்பை இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் இந்த சர்ஜரியை ஒரு சர்ஜிக்கல் ரோபோ நடத்தும் அப்படிங்கிறத அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இனி வருகிற நாட்களை நம்ம பார்க்கணும். பிகாஸ் ஒரு சர்ஜரி முடிஞ்சிருக்கு, இப்போ அவர் ஹீஸ் கீப்பிங் வெல் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இனி வரும்போது தான் தெரியும். இப்போ நம்மளுடைய பிரெயினில் ஏகப்பட்ட நியூரான்ஸ் இருக்கும் இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மற்ற உடம்புல இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அது சிக்னலாக போகுது. இப்போ அந்த சிக்னலை கேப்சர் பண்ணி அது இன்னொரு ஆப்புக்கு போய் அந்த ஆப் இப்போ செயல்பாட்டுக்கு வருது அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம் பாருங்க. சரி, அன்னைக்கே ஒரு வசனம் உண்டு. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 2 நாளாகமம். ஸோ டெக்னாலஜிங்கிறது இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். 10வது வசனம் வாசிக்கலாம். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும். 15 வாசிக்கலாம். கோபுரங்கள் மேல் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகள் பெரிய கற்களையும்
பிரயோகிக்கின்றதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. பாருங்க, அந்த நாட்கள்ல உசியா ராஜாவினுடைய காலத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த நாட்கள்லயே மெஷின்ஸ் அவங்க எவ்வளோ ஒரு தத்ரூபமா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியன்ட் ஸ்கில்ஃபுல் ஒர்க்மென் இருந்தாங்களாமா. ஸோ நிபுணரான சில தொழிலாளிகளை உசியா ராஜா வைத்திருந்தான். அதாவது குறி தப்பாமல் அலங்கத்துக்கு மேலே நின்று அம்பு எய்கிறதுக்கும் கற்களை பிரயோகிக்கிறதுக்கும். இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு சாஃப்ட்வேரா, இன்னைக்கு இப்படிப்பட்ட மெஷின்ஸா இன்னைக்கெல்லாம் மாறி இருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் அவன் அந்த நாட்கள்லேயே உண்டாக்கினான். தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். ஸோ மெஷின்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை, ஆதியாகம புஸ்தகத்திலிருந்தே நம்ம பார்க்க முடியும். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் வசனம் என்னன்னா, இந்த உசியாவினுடைய காலங்களில் இந்த 2024 இன்னும் அதிகமான அறிவு பெருத்து அதிகமான டெக்னாலஜி வளர்ந்த காலத்தையும் நம்ம பார்க்குறோம். சரி, இந்த கானானியர்களை குறித்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துடலாம். நம்ம போன வாரமே நம்ம பார்த்தோம் இந்த கானானியர்களை குறித்து. இந்த கானானியர்கள் இந்த இஸ்ரவேலர்கள் ஆக்கிரமிக்கிற வரைக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துல இவங்க தான் குடியிருந்தாங்க. ஸோ அதனால இவங்க டோட்டலாவே இவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா கானானியர்கள். யோசுவாவினுடைய தலைமையில யோசுவா மிலிட்ரி லீடரா இருக்கும்போது அந்த இஸ்ரவேலர்கள் ஆண்டவர் வாக்கு பண்ணின கானான் தேசத்தை சுதந்திரித்தாங்க. ஸோ அந்த லேண்ட் அதுதான் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட லேண்ட், ப்ராமிஸ்ட் லேண்ட், இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டின் ஒரு பகுதி. ஆனால் இவங்க ஒரு மக்கள் கிடையாது, இவங்க கிட்டத்தட்ட 7 விதமான ட்ரைப்ஸ். ஆனால் நம்ம ஒரே வார்த்தையில தான் நம்ம சொல்கிறோம், இவங்களை கானானியர்கள்னு சொல்கிறோம். போன வாரம் நம்ம பார்த்தோம், இந்த கானான் என்பவன் நோவாவினுடைய பேரன், சபிக்கப்பட்டவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கானான் ஹாமினுடைய காம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோவாவினுடைய மகனுக்கு 4வது மகன், அவன் தான் இந்த கானான். ஸோ அங்கேருந்து தான் இந்த பேர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கானான் அப்படிங்கிற அந்த தேசத்தில் ஒரு பர்பிள், அதாவது இந்த சாயம் கிடச்சிதான். அந்த பகுதிகளில் ஒரு வித்தியாசமான ஒரு சாயம் அந்த பகுதிகளில் மட்டும் கிடச்சிதான். மியூரெக்ஸ் ஷெல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீன் வகையிலிருந்து ஒரு டை எடுக்கிறதுக்காக அதிகமான பேர் வியாபாரத்துக்காக அந்த இடத்துக்குள்ளே போனாங்களாம். ஸோ அப்படி தான் அந்த இடத்திற்குள்ள கானான்னு பேர் வந்தது. கிரேக்கர்கள் இருந்த காலத்தில் அது முழுவதுமாக கானான்னு பேர் வச்சாங்க. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பிளட் ரெட் அப்படின்னு அர்த்தமா. ஸோ அங்கே அவங்களுக்கு கிடைச்ச அந்த அந்த கலர் டை நிமித்தம் தான் அந்த பேர் வந்திருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கானானியர்கள் தான் அந்த நாட்களில் முதல்ல இந்த ஆல்ஃபபெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க. ஸோ தே ஆர் த ஃபர்ஸ்ட் பீப்புள் டு இன்ட்ரடியூஸ் ஆல்ஃபபெட்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட எத்தனை சைன் இருந்ததுன்னா 31 ஆல்ஃபபெட்டிக் சைன்ஸ் அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. அதே சமயத்தில் நிறையா ஆரம்ப காலத்தில் பட்டணங்கள் எல்லாத்தையும் இந்த உருவாக்குனவங்க இந்த கானானியர்கள் தான். ஸோ அதில் கேசேர், மெகிதோ, எரிகோ, சோதோம் கொமோரோ, எருசலேம். ஏன்னா எபூசியர்கள் கிட்ட தான் இந்த எருசலேம் இருந்தது. இந்த எருசலேமை எபூசியர்களை வீழ்த்தி அதை முழுவதுமாக கைப்பற்றினது யாருன்னு கேட்டிங்கன்னா தாவீது ராஜா தான். ஸோ அப்படி இந்த கானானியர்களுடைய கஸ்டடியில் தான் இருந்தது. ஸோ இந்த இந்த தேசம் இவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படிங்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. வேதத்துக்கு அப்பாற்பட்டது எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ். இன்டர்னல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வேதத்திலேருந்து எடுக்கக்கூடிய வசனங்கள் ஆதாரத்தின் வச்சு நம்ம சொல்கிறோம். அதே அந்த நாட்களில் எகிப்தை சேர்ந்த ஒரு ரெஃப்யூஜ், அவருடைய பேர் என்னன்னா சின்யுஹே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர். அவர் இந்த கானான் தேசத்துக்கு தப்பிச்சு ஓடுறார். அவர் போய் அந்த கானான் தேசத்தை பார்த்து ஒரு சில குறிப்புகள் எழுதி வச்சு அது எகிப்து தேசத்துலேருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் அவர் எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு நல்ல நிலம், இந்த இடத்துல அத்திப்பழங்களும் திராட்சை பழங்களும் நிறைய இருக்குது, தண்ணி கிடைக்கிறத விட இந்த இடத்துல திராட்சை ரசம் அதிகமாக இருக்குது, இந்த தேசத்தில் நிறைய தேனும் ஒளிவ எண்ணெயும் இங்கே நம்மளால் பார்க்க முடியும், எந்த மரத்தை பார்த்தாலும் எல்லா மரத்துலேயும் பழங்கள் காய்ச்சி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது, இங்கே பார்லி நிறையா இருக்குது,
இந்த இடத்துல ஆடு மாடுகளும் நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கிய குறிப்பு, ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு இது நம்ம மியூசியமில் இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பட் அதே நம்மளுடைய வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கங்கிறதையும் பார்க்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாத்ராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாருங்க, இந்த இடத்துலயே இந்த முக்கியமான மக்களோட பேர் கொடுத்திருக்காங்க பாருங்க. கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிஷியர், ஏவியர், எபூசியர். ஸோ இவங்கள டோட்டலாக ஆனால் நம்ம ஒரே பேரில் தான் சொல்கிறோம், கானானியர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல வசனம் சொல்லுது, அவங்க எந்த இடத்துக்கு போவாங்களாம்? பாலும் தேனும் ஓடுற நலம் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் எவிடன்ஸை இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது வசனம் ரொம்ப அழகாக கிளியராக அந்த நாட்கள் இருந்த பட்டணத்தை குறித்து எழுதியிருக்கு. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். உபாகமம் 8:8. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்திமரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது எண்ணெயும் தேனும் உள்ள ஒரு தேசம் அப்படின்னு அது எழுதியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது, இந்த தேசத்தினுடைய செழிப்பு வேதமும் எழுத இருக்கு, கல்வெட்டுகள்ல இருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு முக்கியமான ஒரு யுத்தம் நடந்ததை நம்ம பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த மெசபொட்டாமியாவுக்கும் அங்கிருந்த கானானிய ராஜாக்களுக்கும் நடந்த யுத்தங்களும், யோசேப் இருந்த காலத்துல இருந்த அந்த கொடிய அந்த வறட்சியின் காலத்துல, பஞ்சத்தின் காலத்துல இந்த கானானியர்கள் எகிப்துக்கு வந்தாங்களா அப்படிங்கிறதையும் தொடர்ந்து அடுத்த வாரம் த லேண்ட் ஆஃப் இஸ்ரேல் பகுதியில் இஸ்ரவேல் வரலாறுல நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.